நேயர்களே, நான் நேற்று ஒரு வீடியோ போட்டேன். கிரிட்டிக்கலாக பிரச்சனை உள்ள சுச்சுவேஷன் வந்துடுச்சு, அது என்ன பண்ணுறது எனக்கு. ஆனால் அதுக்குண்டான விடையை நானே கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன், கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், ரொம்ப பிரச்சனை, இதை நம்ம எப்படா பேஸ் பண்ணணும்னு நினைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அது ஏன் வருதுன்னா, கண்டிப்பாக நான் எய்ம் என்னுடைய ஸ்பீட் கம்மியாக இருக்குது. இந்த சூழ்நிலை வந்தால் தான் நீ இன்னும் ஓடுவ வேகமாக, நீ ஓடி தான் ஆகணும்னு என்னை உணர்த்துச்சு. அதனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் தான் நம்ம எய்மை அடைய இன்னும் நம்ம ஸ்பீடாக இருப்போம்னு நான் கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக அது நடக்கும். நான் என்னுடைய எய்மை நோக்கி ஓடுறேன். பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி. நேற்று நான் சொன்னேன், இந்த ரூம், நான் இருக்கிற இந்த பிளேஸ் 1ஆம் தேதி என்ன ஆகுனாலும் நான் இருப்பேனா இருக்க மாட்டேனோ, வாடகை கட்டில் இருக்க மாட்டேனோ, ஓகே, அது நடந்தால் தான். சப்போஸ் இந்த இடத்த விட்டு நீ போனால் தான் உன்னுடைய வேகம் இன்னும் அதிகமாகும், உன்னுடைய எய்மை நோக்கி நின்று வேகமாக நடப்ப, அப்படி எனக்கு உணர்த்துது. கரெக்டு தான். அப்போ என்னுடைய வேகத்தை நான் அதிகப்படுத்தணும். பிரச்சனை வந்துச்சுன்னு என்னுடைய எய்மை விட்டுட்டு நான் ஓடக்கூடாது கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக நான் வின் பண்ணி காமிக்கிறேன். தேங்க்யூ. நீங்களும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனை, நம்மளால் பேஸ் பண்ண முடியாது நினைக்கிற பிரச்சனை வந்தால், அது ஏன் நம்மளை நோக்கி வருதுன்னா, அது வந்தால் தான் நம்மளுடைய எய்மை நோக்கி இன்னும் வேகமாக ஓட முடியும். நீங்களும் உணர்ந்துக்குங்க. அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதுக்குண்டான சொல்யூஷன், அது நமக்கு பிரச்சனை கொடுக்குற அந்த நபரே அதுக்குண்டான சொல்யூஷன் நமக்கு கொடுப்பாங்க. அதை நம்ம அதையும் கடந்து போயிடலாம். ஆனால் நம்ம எய்மை விட்டுட்டு போகக்கூடாது. கண்டிப்பாக அதை சக்ஸஸ் பண்ணியே ஆகணும். சக்ஸஸ் பண்ணி தான் தீரணும். சக்ஸஸ் ஒன்று தான் அதுக்குண்டான சொல்யூஷன். அதை கண்டிப்பாக செய்வோம். பிரச்சனை வந்தாலும், சுச்சுவேஷன் வந்தாலும், ப்ராப்ளம் வந்தாலும் அதையும் கடந்து போய் நம்மளுடைய எய்மை சக்ஸஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு நம்மளுடைய வேகம் கம்மியாக இருந்தால் அந்த பிரச்சனை வந்தால் இன்னும் நம்மளுடைய வேகத்தையும் நம்மளுடைய எனர்ஜியும் அதிகமாக கொடுக்கும். அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். நன்றி நேயர்களே.